Assalamualaikum guys, welcome back my channel. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னா இஃப்தார் பார்ட்டி vlog தான் பார்க்க போறோம். ஹஸ்பண்ட் இஃப்தார் பார்ட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்க கொஞ்சம் டிஷஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம். அவங்க ஃபேமஸான ஹைதராபாத் லேயர் பிரியாணி ரெசிபி செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. எங்களோட இஃப்தார் பார்ட்டி எப்படி போச்சுன்றதா இந்த vlogல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். நம்ம என்னென்ன டெசர்ட் செஞ்சிருக்கோம்னு கொஞ்சம் பார்ப்போமா? வந்து ஃபர்ஸ்ட் கேரமல் புட்டிங் டெசர்ட்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பாயசம் பண்ணலாம்னு ரெடி பண்ணியிருந்தோம். பட் லாஸ்டா வந்து கேரமல் புட்டிங் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரமல் புட்டிங் பவுடர் பாக்கெட் வாங்கியிருந்தேன். அதுல வந்து சிரப் அப்புறம் வந்து அந்த புட்டிங் பவுடர் இருந்துச்சு. ரொம்ப ஈஸியா வந்து சட்டுன்னு மேல முடிச்சிடலாம். சிரப்பை வந்து பவுல்ல அப்ளை பண்ணிட்டு வச்சாச்சு. அடுத்து வந்து 1/2 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி 2 மினிட்ஸ் நல்லா கலக்குனீங்கன்னா ரெடி ஆயிடும். நான் வந்து எக்ஸ்ட்ரா கண்டஸ்டன்ட் மில்க் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. டீ ஆனதும் பவுல்ல ஊத்தி வச்சுட்டு கொஞ்சம் ஆனதும் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. மினிமம் ஒரு 4 மணி நேரம் இந்த புட்டிங் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கன்னா டேஸ்டியான புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிளான் வந்து நோம்பு கஞ்சி பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. லாஸ்டா வந்து சூப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப ஈஸியான சூப் தான். வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, சீரகம், மிளகு, மஞ்சத்தூள் இதை வந்து மிக்சி ஜார்ல அடிக்கணும். நான் வந்து ஒரு 6 பேத்துக்கான சூப் ரெடி பண்ணியிருந்தேன். அதனால வந்து 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு 10 பல்லு வெள்ளைப்பூடு, அப்புறம் வந்து இஞ்சி, வந்து சீரகம், மிளகு, நம்மளுக்கு தேவையான அளவு பெப்பர் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா மசாலா அரைச்சிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு இதை நல்லா போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போன அப்புறம் வந்து மீட் வந்து போட்டுருங்க. நல்லா மீட் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தக்காளி மறந்துலாம் போட்டுருங்க. தக்காளி வந்து அளவாதான் போடணும். நல்லா ஒரு 4-5 விசில் விட்டுட்டு 5வது விசில் வரும்போது சிம்ல ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துட்டீங்கன்னா நல்லா டேஸ்டியான சூப் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணும்போது கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரோஸ் மில்க்கு தேவைப்படுற ஜெல்லி தான் சேர்ப்படுறேன். ஒரு பேன்ல வந்து தண்ணி ஊத்திட்டு அகரகர் கொஞ்சம் எடுத்துட்டு கரைஞ்ச அப்புறம் சுகர் சேர்த்துட்டு லாஸ்டா வந்து ரூட் ஆஃப் மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு கிண்ணத்துல வந்து ஊத்தி வச்சுட்டு ஆறுன அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துட்டீங்கன்னா ஜெல்லி வந்து ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட் ரோஸ் மில்க்ல வாட்டர்மெலன் கலக்கிறதுக்காக வாட்டர்மெலன் கட் பண்ணி நல்லா அரைச்சு வச்சாச்சு. ரோஸ் மில்க் ரெசிபியும் ரொம்ப ஈஸி. வாட்டர்மெலன் அரைச்சுக்கோங்க. அதுல சுகர் தேவையான அளவு ஊத்திட்டு அரைச்சு வச்சிருக்க வாட்டர்மெலன்ல தேவையான அளவு பால் ஊத்திட்டு சம்சா விதை அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஜெல்லி அப்புறம் லைட்டா வந்து வாட்டர்மெலன் கட் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆயிடும். நீங்க சர்வ் பண்ணும் போது ஐஸ்கிரீம் வேணா அது மேல வச்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அடுத்து வந்து நட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. நோம்பு திறக்கும் போது ரொம்ப மெயினா இருக்க வேண்டியது டேட்ஸ் தான். டேட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து கழுவிட்டு கட் பண்ணி வைக்க வேண்டியதா இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி நான் வச்சாச்சு. வந்துட்டாங்க. இஃப்தாருக்கும் டைம் ஆயிடுச்சு. எல்லாம் வந்து ஹால்ல வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாரும் வந்து ஹாப்பியா வந்து நோம்பு வந்து திறந்தோம். அவங்களும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஃப்ரூட்ஸ் கட் பண்றதுல இருந்து எடுத்து வைக்கிறதுல இருந்து எல்லாமே அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்பவே வந்து ஹாப்பியா அந்த இஃப்தார் முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து தொழுதுட்டு பிரியாணியை வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தோம். நல்ல பெர்ஃபெக்ட்டா அண்ட் டேஸ்டியா வந்து ஹைதராபாத் லேயர் பிரியாணி செஞ்சிருந்தாங்க. பார்க்கும்போதே ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரியாணின்னு நல்லா தெரிஞ்சிச்சு. அடுத்து வந்து எல்லாரும் சர்வ் பண்ணி சாப்பிட்டுட்டு ஹாப்பியா வந்து இந்த இஃப்தார் பார்ட்டியை வந்து ஃபினிஷ் பண்ணோம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இஃப்தாருக்கு நீங்க என்னென்ன ரெடி பண்ணீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் என்னோட ஃபேமிலி வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். நோம்பு திறக்கும் போதும் சரி, நைட்டு சகருக்கும் சரி அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். அந்த சூழ்நிலையில இருக்கிறது ஒரு ஹாப்பினா ஹஸ்பண்டோட இருக்கிறதும் ஒரு ஹாப்பி தான். எல்லாரும் துவா செய்யுங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல சந்திப்போம். பை பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.